Hello guys, welcome back to AU Learn Hub. ஸோ டுடே நம்ம இன்னைக்கு எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME3493 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபோர்த் செமஸ்டரில் வரக்கூடிய மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2021 ரெகுலேஷனோடது. 2017 ரெகுலேஷன் உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, நான் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இது வந்து 2021 ரெகுலேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ராடான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இதில் நிறைய உங்களுக்கு தியரி கொஷின்ஸ் வந்து இருக்குது, நிறைய உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கே கன்ஃபியூஷன் வந்து நிறைய இருக்கும். அதிகமாக எதை படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு போகிறது ஒன்றா இருக்கும், அதில் வர்றது ஒன்றா இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஒரு 4 to 5 டாபிக்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த டாபிக்ஸை மட்டுமே படித்தா போதும். அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்டோட எல்லா A to Z நோட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த நோட்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பார்ட் A கொஷின்ஸ், அதாவது இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் கேட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதேமாரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஷின்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 11 இருக்குதுன்னா 11ல் A உங்களுக்கு என்ன வரும், Bயில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதேமாரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் C கொஷின்ஸு, அது வித் சாலோட ஆன்சர்ஸோட உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது ஒன்லி உங்களுக்கு 60 ருபீஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த அஃபோர்டபுளான காஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு UPI ஐடி வந்து கொடுத்துருக்கோம். அந்த UPI ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் DM பண்ணுறது மூலயமா நீங்கள் அந்த நோட்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஸோ லெட்ஸ் கம்மிங் டு த டாபிக். ஸோ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டல் கட்டிங், அதாவது மெட்டல் கட்டிங் பண்ணக்கூடிய ஃபுல் மெக்கானிக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டில் வந்து கவர் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு 11Aல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் சிப் ஃபார்மேஷன். ஸோ நீங்கள் இதில் ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிப் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதோட நீங்கள் படிக்கும்போது டூல் லைஃப் ப்ராப்ளம்ஸு, நீங்கள் சிப் ஃபார்மேஷனோட சேர்த்து அதில் டூல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இன்கேஸ் இல்லைன்னா எங்களோட நோட்ஸ்லேயும் அது வந்து இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஓகே. தென் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ், அதில் இருக்க 3 டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த 3 டைப்ஸ்லையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் வந்து கட்டிங் டூல்ஸ் பார்க்கும்போது அதில் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ அதில் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ 11Bயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு 3 to 4 கொஷின் தான் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து ஆர்த்தோகோனல் அண்ட் ஆப்ளிக் கொஷின். இந்த ஆர்த்தோகோனல் அண்ட் ஆப்ளிக் கட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃப்ளூயிட். அரௌண்ட் ஒரு 17 ரெகுலேஷனும் சரி, 21 ரெகுலேஷனும் சரி, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 to 4 டைம்ஸுக்கு தாண்டி கேட்டிருக்காங்க. ஸோ கட்டிங் ஃப்ளூயிடை தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிடுங்க. செகண்ட் ஆஃப் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா போத் நீங்கள் ரெண்டுத்தையுமே படிக்கிறது வந்து பெட்டர். உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்கோரபுளாக இருக்கும். இன்கேஸ் கொஷின் பேப்பர் டஃப் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஹாஃப்மே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 ஹாஃப்மே சேர்த்து ஒரு 5 to 6 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதை ஃபுல்லாக படிக்கிறது மூலயமா ஈஸியாக உங்களுக்கு 100% மார்க் கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாரி இதில் டூல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இதுலேயும் வரும். அப்புறம் மெஷினபிலிட்டி இங்கே தியரி கொஷின்ஸ் வந்து இருக்குது. இந்த கொஷினை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படிச்சுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்னிங் மிஷின்ஸ். ஸோ இதில் டர்னிங் மிஷின்ஸ்னால் நம்ம ட்ரெடிஷ்னல் மிஷின்ஸ் தான் எப்பயுமே. இப்போ லேத் மிஷின்ஸை பற்றி தான் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் 12Aல உங்களுக்கு என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேத் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு லேத் மிஷின் இருக்குது அப்படின்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணும், அதில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து என்னென்னா டேப்பர் டர்னிங் மிஷின். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லேத் மிஷினை கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷினிங் டைம் ப்ராப்ளம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
ஸோ இதில் டேரெக்டாக உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸில் ஸ்பிட்டட்லேயே உங்களுக்கு கேட்கலாம், 13 மார்க்ஸ் டேரெக்டாக கொடுத்து வந்து கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு மெஷினிங் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அதேமாரி ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்னன்னா த்ரெட் கட்டிங்கும் போது உங்களுக்கு அதுலேயுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே 6 to 7 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதேமாரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸ்டன் அண்டு டொரட் லேத் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. இதில் எப்படி கேட்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த மாரி உங்களுக்கு கேட்கலாம். இப்போ அந்த டொரட் லேத்துக்கு இன்னொரு நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் லேத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாரி கூட கொஷின்ஸில் உங்களுக்கு வந்து வரும். அடுத்ததாக இன்னும் என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லேத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் வந்து இருக்குது. சிங்கிள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் லேத்து, மல்டி ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் லேத்து. ஸோ இதில் சிங்கிள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் லேத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்விஸ் டைப் ஸ்க்ரூ டைப் வந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் மோஸ்ட்டாக இந்த 2 ஆஃப்மே நீங்கள் படிக்கிறது ரொம்ப பெட்ரு. இதில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த லேத் கன்ஸ்ட்ரக்ஷன், மிஷினிங் டைம் கம்பல்சரி நீங்கள் படிச்சு தான் ஆகணும். தயவு செஞ்சு அதை 2 படிச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லேத், இதில் வந்து ஸ்விஸ் டைப் ஸ்க்ரூ டைப். இது நீங்கள் 3த்தையுமே நல்லா தெளிவாக வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 4 கொஷின்ஸை நீங்கள் பேக்கப்புக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுட்டாச்சு போங்க. ஈஸியாக உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மெஷின் டூல்ஸ். உங்களுக்கு பார்ட் சி கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கிவ் எனி எக்ஸாம்பிள் அபவுட் ரெசிப்ரோகேட்டிங் மெஷின். அதாவது ரெசிப்ரோகேட்டிங் மெஷின் நிறைய இருக்குது, அதில் ஏதாவது ஒரு மெஷினை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது எனி ஒன் அந்த மாரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறத பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஷேப்பிங் மிஷின்ஸ் இருக்குது, மில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுமாரி ஏதாவது ஒரு மிஷினை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்ச மிஷினை பற்றி அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோட டயக்ராம்ஸ்லாம் மோஸ்ட்லி ஸோ சொல்கிறதுக்கு அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டயக்ராமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தியரி கொஸ்டின் எழுதும் போது ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 13A உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஷேப்பிங் மிஷின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டைப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து மில்லிங் மிஷின்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஸோ 13ல் கொஷின் வருது அப்படின்னா அதில் மில்லிங் கொஷின் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கொஷினும் எந்த பேப்பரும் இருக்காது. அதனால நீங்கள் மில்லிங் ஆப்ரேஷன், அதோட டயக்ராம்ஸ், அதோட டைப்ஸ் இது 3மே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர் உங்களுக்கு. ஸோ அதேமாரி வந்து கியர் ஹாப்பிங் ப்ராப்ளம்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு வந்து 1 இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு வந்து கியர் ஹாப்பிங்லேயே வந்து உங்களுக்கு 13 மார்க் கொடுத்து எய்தரார்லேயே உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் கியர் ஹாப்பிங் படித்தா மட்டும்தான் 2 கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாரிலாம் வந்து கொஷின் பேப்பர் வந்துருந்தது. ஸோ அதனால் இருக்கிறதுல இந்த கியர் ஹாப்பிங் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த தியரி நீங்கள் படித்து வச்சுட்டு போகிறது பெட்ரு, நீங்கள் ப்ராப்ளம்ஸையும் படிச்சுட்டு போகிறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் ஆப்ரேஷன் அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, இப்போ வந்து என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்து வச்சுக்கணும். இந்த கிரைண்டிங்கில் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கோட டைப்ஸ். என்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரலைஸ் கிரைண்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த 3 மெத்தடையும் நீங்கள் கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. சென்ட்ரலெஸ் அண்ட் சர்ஃபேஸை வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கிரைண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேப்பர் பிளானர் ஸ்லாட்டருங்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ நீங்கள் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 5 கொஷினுமே படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 13 மார்க் கொஷின் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு பார்ட்ஸி அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தேர்ட் கொஷின் வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு. ஸோ இதில் இந்த 5 டாப்பிக்கு நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின். உங்களுக்கு யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும்.
யூனிட் 4ல உங்களுக்கு சிஎன்சி பற்றி தியரி பேஸில் படிப்பீங்க. யூனிட் 5ல உங்களுக்கு வந்து அதை எப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, ஜஸ்ட் சிஎன்சி மிஷின் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது, அதில் ஒர்க்கிங் ஆப்ரேஷன், அதோட என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணும், ஸோ இதை பற்றி இருக்கிறது வந்து 14A இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் இருக்குன்னா, சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம். இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் போயிடுங்க. இந்த சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. இதில் அந்த ஓப்பன் க்ளோஸ் சர்க்கியூட்லாம் வந்து தயவு செஞ்சு விட்டுறாமல் போயிடுங்க, கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் செகண்ட் ஹாஃப்லையும் படிச்சுட்டு போகிறது பெட்டர். இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இதுதான் உங்களுக்கு வந்து பண்ணும். என்னது, உங்களுக்கு இந்த சிஎன்சி டர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு அதோட கூலன்ட் சிஸ்டமும் அதோட ஒர்க் ஹோல்டிங் மெத்தட், அதேமாரி சிஎன்சி மெஷினிங் சென்டர்ல அதோட கூலன்ட் சிஸ்டமும் அதோட ஒர்க் ஹோல்டிங் மெத்தட். இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இது நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இந்த 14A பியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 வந்து உங்களுக்கு என்ன லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் ஆஃப் சிஎன்சி மெஷின் அண்ட் டூல்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்ஸ், இந்த ஆக்சிஸ் அண்ட் மோஷன் அதை பற்றி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதேமாரி இந்த போலார் கோஆர்டினேட்ஸுங்கிறது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா, பார்ட் ப்ரோக்ராமிங் லேத். இப்போ அந்த லேத் மிஷின் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ரேஷன், அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டர்னிங் ஆப்ரேஷன் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து ஜி கோட் எம் கோட் வந்து எழுதுங்க, இப்படியே வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி லேத் ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன்லாம் லேத்தில் வந்து பண்ண முடியுமோ அந்த ஆப்ரேஷன் எல்லாமே வந்து அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்து அதுக்கு வந்து ஜி கோட் என் கோட் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. இந்த நீங்கள் இந்த கொஸ்டின் இந்த யூனிட்ல எது படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பார்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த ஜி கோட் எம் கோடு, அப்புறம் இந்த ஏபிடி ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த பார்ட் ப்ரோக்ராமிங் இது ரெண்டுத்தை மட்டுமே படிச்சுட்டு போனாலும் போதும், உங்களுக்கு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பார்ட் சி கூட அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15Bல உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதேமாரி பார்ட் ப்ரோக்ராமிங்கில் ஜி கோட் எம் கோட் டயக்ராம்ஸில் உங்களுக்கு வந்து மில்லிங் அண்ட் ட்ரில்லிங், இதை நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பியில் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபிடி ஸ்ட்ரக்சர். இதுவுமே உங்களுக்கு கோடிங் எழுதுறது தான், ஆனால் ஏபிடி ஸ்ட்ரக்சரில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜி கோட் எம் கோடில் எழுதும் போது அது ஒரு ஃபார்மில் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்மையும் படிச்சுட்டு போயிடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் தான். இன்கேஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நானே உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ ஒன்று வந்து எடுத்து போடுறேன், இதை பற்றி இந்த ஜி கோட் எம் கோடை பற்றி ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். யூனிட் 1லேருந்து உங்களுக்கு ஆர்த்தோகனல் அண்ட் ஆப்ளிக், இதில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் தியரி, இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்ட் சியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதேமாரி யூனிட் 2ல வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மெஷினிங் டைப் ப்ராப்ளம்ஸு நீங்கள் கம்பல்சரி நான் அதை சொல்லிருப்பேன்ல உங்களுக்கு அந்த 12Aல உங்களுக்கு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் சியில் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதோட சேர்த்து இந்த போரிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு செகண்ட் யூனிட்ல வந்து வரும், ட்ரில்லிங் போரிங். ஸோ அதில் வந்து போரிங் ஆப்ரேஷன் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து என்னன்னா யூனிட் 3 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் கம்பல்சரி இந்த யூனிட் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் சி இந்த யூனிட் 13 வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் யூனிட் 3ல வந்து என்னென்னா நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது கியர் கட்டிங்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்க்கறது பெட்டர். இன்னொன்று என்னன்னு சொல்லி இதில் அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெசிப்ரோகேட்டிங் மிஷின் சொல்லி அவங்க கொடுத்து ஏதாவது ஒன் டைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற டைப்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைப்ஸை நீங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து பை.